ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் அகைன். ஸோ இப்போ வந்து ஒரு பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்னு நம்ம ஃப்ரீ ஃப்ரீ யோகா அண்ட் அக்குபஞ்சர் கேம்ப் ஆரம்பிச்சிருக்கோம். மெயின்லி டு கிவ் அவேர்னஸ் டு பீப்புள். எல்லோரும் வந்து இப்போது பிஸி ஷெடியூலில் அகைன் ஐ ரிப்பீட். அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணாலே இந்த டோட்டல் வீக் ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும் அண்டு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம லைஃப்பில் எதுவுமே கொஞ்சம் ஒரு ஃபீல் பண்ணிட்டோம்னாலே அதை பற்றி உணர்ந்துட்டு நம்ம அகைன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அது உணராத வரைக்கும் நம்ம அதை பற்றி அதை எந்த ஒரு விஷயமும் கண்டினியூ பண்ண மாட்டோம் இல்லைங்களா. ஸோ ஐம் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா அண்ட் டிசைபிள் ஆஃப் எஸ் கிரியா பாபாஜி. அதை மட்டும் பெருமையாக சொல்லிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பீப்புள் ஃபர் ஃபைண்டிங் இன்ட்ரெஸ்டட் என்னென்னோ அக்குபஞ்சர் அந்த மாதிரி, ஏன்னா ஈஸி டெக்னிக்ஸ் அது அந்த கேம்பில் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் ஒன் செஷன் பார்த்தாது, அட்லீஸ்ட் தட் வில் ஹெல்ப் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஐடியா கிடைக்கும் அதோட அந்த தெரப்பியோட ஃபீலிங்ஸ் பெனிஃபிட்ஸ் நம்மளால் உணர முடியும். அதில் பார்த்துட்டு நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணுன்றவங்க ரெகுலராக நம்ம கிளினிக்கில் பிரான்ச்சஸ் இருக்குது, 3 பிரான்ச்சஸ், மயிலப்பூர், அடையார் அண்ட் மேடவாக்கம் இல்லைங்களா. ஸோ அந்த 3 பிரான்ச்சஸ்க்கு வந்து எங்கள் நேபர் ஏரியா வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் வித் அப்பாயின்மெண்ட்ஸு. இதெல்லாம் நம்ம எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸிங் ஒரு அக்குபஞ்சர் இருந்தோம் தெரப்பி. அவங்க இஷ்யூஸ் சொல்லி நம்ம பல்ஸ் பார்த்து இது பண்ணி பண்ணுவோம். இது பேசிக்கலி அக்குபஞ்சர்ன்றது எனர்ஜி தெரப்பி. நம்ம உடம்புல இருக்க எனர்ஜி பிளாக் ரிமூவ் பண்ணி ப்ராப்பர் பிராணா வந்து எனர்ஜியை சப்ளை பண்ணுறது. ஸோ தட் ஆல் த ஆர்கன்ஸ் வில் ஸ்டே ஹெல்தி. ஓகே, அது பண்ணுறோம். அதே மாதிரி முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரியா யோகா பார்த்திங்கன்னா நெட்வொர்க் நம்ம வைஃபை சிஸ்டத்தை சரி பண்ணுறது. நார்மலாக பிராணாயம் மட்டும் பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி, பிராணசக்தி இன்க்ரீஸ் பண்ணுறது. கிரியா யோகான்னு பார்த்திங்கன்னா நெட்வொர்க் யோகா. நம்ம நெட்வொர்க்கே நெட்வொர்க்லாம் எல்லாமே ஏன்னா பர்பஸ் இருக்க ஃபங்க்ஷன் பண்ண முடியும் இல்லையா. அதனால் நெட்வொர்க் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நெட்வொர்க்கே நம்மக்கிட்ட இருக்கும்போது ஸோ ஒரு வைஃபை நம்மக்கிட்ட இருக்கா மாதிரி ஸோ த பாடி வில் ஃபங்க்ஷன் பியூட்டிஃபுல்லி. மெயினாக வந்து எந்த ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் இருக்கும். மோர் தென் தட் மைண்ட் வந்து ஒரு காம் ஸ்டேட், பிளஸ்ஃபுல் ஸ்டேட்டில் இருக்கும். அது நம்ம பண்ணாதான் தெரியும். கிரியா யோகா இதெல்லாம் டீச்சிங் வந்து நம்ம சண்டே ஈவினிங் பண்ணிகிட்ருக்கோம். சண்டே ஈவினிங் 4 to 6 பண்ணுறோம் டீச்சிங் மாதிரி. தெரப்பி வந்து இந்த கேம்பில் பண்ணுறோம் டு கிவ் அவேர்னஸ் அண்ட் திஸ் திங். அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு செல்ஃப் ஹீலராக இருக்கலாம் நமக்கு, நம்ம ஃபேமிலிக்கு இல்லைங்களா. ஒரு எமர்ஜென்சி இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ்லாம் டக்கு நம்ம வந்து டச் தெரப்பி, இந்த அக்குபஞ்சர் வருமா மூலிமா நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு அப்புறம் ஃபர்தர் கேர் எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இதுவாக இருக்கும். இன்னொன்று, ஹெல்த் இஸ் வெல்த். ஒரு ஃபேமிலி ஹெல்த்தியாக இருந்தால் தான் பிளஸ்ஃபுல் ஃபேமிலி. வீட்டில் ஒருத்தர் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும் கம்ப்ளீட் ஹெல்த் வந்துடாது, பீஸ் வராது இல்லைங்களா. ஸோ ஒவ்வொருத்தர் இது பண்ணாலும் இந்த மாதிரி சிஸ்டம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா சிம்பிள் டெக்னிக்ஸ் தான், ஜஸ்ட் பை மியர் டச்சிங். அந்த மாதிரி முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு யோகா ஃபுட் சாப்பிட்றோம். எல்லாம் வந்து இட்ஸ் லைக் கேதரிங் மாதிரி, ஒரு கெட் டுகெதர் யோகா மீட் சொல்லலாம். அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒண்டர்ஃபுல் ஆம்பியன்ஸ்.